இரும்பு தோழர்களே, மாலை வணக்கம். டியர் அயன் காம்ரேட்ஸ், இன்னைக்கு என்ன சொல்ல இருக்குன்னா, ஃபோர்ஸ்டு ரெப்ஸ் தான், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் செய்கிறோம், அந்த வழக்கமாக செய்கிற எக்ஸசைஸை 10 நம்பர் செய்கிறோம், 12 நம்பர் செய்கிறோம், 15 நம்பர் கூட செய்கிறோம்னு வைங்க. அதில் எக்ஸ்ட்ரா 2 நம்பர் செய்கிறது. அதாவது எப்போ நம்ம எக்ஸசைஸை முடிக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதை முடிக்கும் போது என்ன பண்ணுறது, இன்னும் 2 நம்பர் எக்ஸ்ட்ரா செய்ய. அதுதான் இந்த ஃபார்முலாவே. 2 நம்பர் கூட செய்யறது, 3 நம்பர் கூட செய்யறது, 5 நம்பர் கூட செய்ய. அதுதான் மசல்ல உழுகும். ஃபோர்ஸ்டு ரெப்ஸ். நீங்க 6 மாசம் ஆயிடுச்சா இன்டர்மீடியட், 1 வருஷம் ஆயிடுச்சா பரவாயில்ல, ஒரு அட்வான்ஸ் சீனியர்னு ஆயிரும். இந்த 1 வருஷத்துக்கு மேல உள்ளவங்க நீங்க இந்த மாதிரி செய்ய. அதாவது நீங்க செய்யும் போதே 2 நம்பர் கூட செய்ய. எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் சரி 2 நம்பர் கூட செய்ய. ஏன்னா உங்க உடம்புல உள்ள எனர்ஜில இருந்து எக்ஸ்ட்ராவா செய்யும் போதே மசல் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஃபோர்ஸ்டு ரெப்ஸ். துப்பாக்கி வச்சு உங்களை ஷூட் பண்ணி செய்ய அப்படின்னு மிரட்டுற மாதிரி. ரைட்டா? செய்வோமா? ஸ்டாப். இப்போ மிஸ்டர் மண்டேலா இப்போ ஃபோர்ஸ்டு ரெப்ஸ் போடுறாரு. இது சீட்டடு பெஞ்ச் ப்ரெஸ், சீட்டடு மெஷின் ப்ரெஸ், சீட்டடு செஸ்ட் ப்ரெஸ். அதாவது மேனுவலா முத என் ஜிம்ல செஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அது செய்யறாரு பாருங்க. ஃபோர்ஸ்டு ரெப்ஸ், அதாவது எப்படின்னு எக்ஸ்ட்ரா 2 நம்பர் செய்யறது. அதான் அது பாருங்க. செய்ய மிஸ்டர் மண்டேலா. ஹெவி வெயிட் சாதாரணமா செய்யறாரு. ஜிம்லயே அதிக வெயிட் செய்யக்கூடிய ஒரு நபர். அதனாலதான் அவரை நான் சூஸ் பண்ணேன் இந்த எக்ஸசைஸ்க்கு. நீங்க இதை சூஸ் பண்ணி செய்யுங்க அப்படின்னு. நிப்பாட்டிட்டு இப்போ இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா 2 நம்பர், 3 நம்பர் கூட போடுங்க. ஃபோர்ஸ்டு ரெப்ஸ் அங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா போடுறாரு பாருங்க. அதுதான் ஃபோர்ஸ் பண்றது. துப்பாக்கி வச்சு செய்ய இன்னும் 2 more 3 more அப்படின்றது. எக்ஸ்ட்ரா 3 நம்பர் போடுங்க, எக்ஸ்ட்ரா 4 நம்பர் போடுங்க, 5 நம்பர் கூட போடுங்க. உங்களால எவ்வளோ தள்ள முடியுமோ, எவ்வளோ எனர்ஜி கொடுக்க முடியுமோ அவ்வளோ கூட கொடுங்க. ஓகே, வச்சிருங்க. தேங்க்ஸ். போடுங்க. பெஞ்ச் பிரஸ் போறாரு பழனி, மிஸ்டர் பழனி. அதே தான் ஃபோர்ஸ்டு ரெப்ஸ் தான். அங்க பாருங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு 25 கிலோ, அந்த பக்கம் ஒரு 25 கிலோ இருக்கு. மொத்தம் 50 கிலோ போடுறாரு. பார சேர்த்தோம்னா 60 கிலோ இருக்கு. ஃபோர்ஸ்டு ரெப்ஸ் இந்த சென்ஸ் 10 நம்பர் போட்டு கூட 2 நம்பர் போடுறது. அதான் எப்போ நம்மளால முடியலன்னு வைக்க போறோமோ அதுல இருந்து மேக் த இம்பாசிபிள் பாசிபிள். முடியாது எதுவோ அதை முடித்து காட்டு. முடிக்க போறேன், வைக்க போறேன் அப்படின்றதுல இருந்து நீங்க எக்ஸ்ட்ரா 2 நம்பர் செய்யுங்கன்றாங்க. ஸ்டாப். நிப்பாட்டிக்க. இப்ப இருந்து ஒரு 2 நம்பர் போடுங்க. 1 2. அதான் ஃபோர்ஸ்டு ரெப்ஸ். ரைட். கஷ்டம் போதும், வச்சிருங்க. 3 நம்பர் போட்டாப்ல. ரைட்டு. நீ போடுறியா? இப்ப இந்த பையன் தம்பி பேர் இறங்கி படுத்துக்க. ஆகாஷ் கீழே இறங்கி படுத்துக்க. ஆகாஷ் புதுசா வந்த பையன். ஜிம்முக்கு 2 மாசம் தான் ஆகுது. இப்ப நான் போடுறேன் மாஸ்டர் அப்படின்னா நான் கம்பல் பண்ணவே இல்லை. பாருங்க, ஃபோர்ஸ்டு ரெப்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம், அதாவது பிகினரை செய்ய சொல்லவே மாட்டோம். ஆனா ஒரு சில பிகினர் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க சார், நாங்களும் வீடியோல வரணும் அப்படின்றாங்க. பாருங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காம பாருங்க. உற்சாகமா இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உற்சாகம் இல்லாம எந்த காரியமும் நடைபெறாதுன்னு ரால்ஃப் வால்டோ எமர்சன் சொல்றாரு. உற்சாகம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. பாருங்க. ஸ்டாப். இப்ப பாரு, போஸ்ட் போடு. 2 நம்பர் 3 நம்பர் எக்ஸ்ட்ரா போடுங்க. ஈஸி போடு. போடு. தள்ளு. ரைட் வச்சிரு. இப்ப நீ இன்னொரு 2 பிளேட் போட்டுக்கிறியா? ஃபோர்ஸ்டு ரெப்ஸ் அதே பழனிக்குமார். இப்ப பாரு, பெஞ்ச் பிரஸ்ல இப்ப இந்த பக்கம் 30 கிலோ, இந்த பக்கம் 30 கிலோ. 6 60, இது ஒரு 10 70 கிலோ போடுறாரு பாருங்க. ஃபோர்ஸ்டு ரெப்ஸ் இது நீங்க எந்த எக்ஸசைஸுக்கும் செய்யலாம். நீங்க ஆர்ம்ஸ்னாலும் சரி, செஸ்ட்னாலும் சரி, லேட்டர்னாலும் சரி. பாருங்க எவ்வளவு ஹார்டா இருக்கு பாருங்க. அதான் ஃபோர்ஸ் பண்றது. நீங்க உங்களை முடியாத பட்சத்துல இன்னும் 2 நம்பர் எக்ஸ்ட்ரா போடுறது. சவுண்ட் வருது பாருங்க. ஈஸி. குட். போடு. 2 more. இப்ப இதுல இருந்து 2 நம்பர் போடுங்க. 1 2. இன்னும் 2 நம்பர். ஈஸி. வந்துரு. இந்த ஈஸி. இன்னும் ஒரே 1 more. இதாங்க ஃபோர்ஸ்டு ரெப்ஸ். This is what we mean by forced reps.
ஃபோர்ஸ் ரெப்ஸ்னா அவரை ஃபோர்ஸ் பண்றது, அவரை கண்டிப்பா போடியா அப்படின்னு தள்ளுறது, அதுதான் ஃபோர்ஸ் ரெப்ஸ். அப்படி எக்ஸ்ட்ராவா நீங்க போடும்போது தான் உங்க மசில் கெயின் ஆகுது. இப்ப ஸ்டாப் பண்ணு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பார்வையாளர்களே, நீங்க ஜிம்ல வந்து வெளியூர்ல, கிராமத்துல, ஒரு கிளப்ல, ஒரு ஒரு கிரவுண்ட்ல யாருமே இல்லாத இடத்துல, யாருமே இல்லாத ஒரு நிமிஷம், யாருமே இல்லாத இடத்துல நீங்க செய்வீங்க. அப்ப நீங்க நீங்க இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க செய்யற நம்பரவே 10 நம்பர் போடுறீங்க இல்ல, 10 போட்டோம், நாங்க 12 போட்டோம், இன்னும் 2 நம்பர் எக்ஸ்ட்ரா போடுங்க. அப்படி எக்ஸ்ட்ரா போட்டாதான் உங்களுக்கு வந்து அதுதான் ஃபோர்ஸ் ரெப்ஸ். நீங்க எப்போ உங்களால முடியாதுன்னு திரும்ப ஆரம்பிக்கிறீங்களா, அதுதான் எக்ஸசைஸ். இப்ப பாடி பில்டிங்ல இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, எக்ஸசைஸை எப்போ ஸ்டார்ட் பண்றது? யூ ஸ்டார்ட் வென் பெயின் ஸ்டார்ட். எப்போ வலிக்குதோ, எப்போ வலி ஆரம்பிக்குதோ அப்போ ஆரம்பிக்கணும். வலிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸசைஸை விட்டுட்டு போயிடக்கூடாது. யூ ஸ்டார்ட் வென் யுவர் மசில் சேஸ் ஸ்டாப். மசில் நிறுத்துனது இல்ல, அப்பையில இருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் எக்ஸசைஸ். யூ ஸ்டார்ட் வென் யுவர் மசில் சேஸ் ஸ்டாப். ராபி ராபின்சன் ஒரு கருப்பு இளவரசன் பாடி பில்டர் சொல்றாரு, மை மசில் சேஸ் நோ பட் மை மைண்ட் ஸ்கிரீம்ஸ் எஸ். மசில் சொல்லுது, அவர் மசில் சொல்லுதான், போதும்டா விட்டுறா, இதோட போதும்டா விட்டுறான்னு தான். பட் மைண்ட் வந்து ஸ்கிரீம்ஸ்னா என்ன, கூச்சலிடுதான், விட்டாத, இன்னும் 4 நம்பர் போடு, நீ தான் மிஸ்டர் அமெரிக்கா, நீ தான் மிஸ்டர் யூனிவர்ஸ், நீ தான் மிஸ்டர் ஒலிம்பியா, மிஸ்டர் வேர்ல்டு டைட்டில் வாங்கணும், செய்ய அப்படின்னு தான். அது இது என்னன்னா, இப்ப நீங்க எக்ஸாம் படிக்கிறீங்க, படிக்கும்போது தூக்கம் வந்துடுது. தூக்கத்தை மிஞ்சி நம்ம படிக்கிறோம்ல, விடிய விடிய நானே எக்ஸாமுக்கு விடிய விடிய படிச்சுட்டு போய் பரீட்சை எழுதுவேன். மதியானம் 2 to 4, 5 தான் வந்து தூங்குவேன். அதுமாதிரி நம்ம மைண்ட் நம்மளை ஃபோர்ஸ் பண்றது, அதான் ஃபோர்ஸ் பண்ணி செய்யறது. எந்த வெயிட்டையுமே நீங்க ஃபோர்ஸ் பண்ணி செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய வேலைகளையுமே ஃபோர்ஸ் பண்ணி செய்யுங்க. எந்த இதையுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சீக்கிரம் முடிப்போம்ப்பா, அந்த இடத்த விட்டு கிளம்புவோம்ப்பா அப்படி சோம்பேறிப்படுவோம். சோம்பேறி படாதீங்க, எக்ஸ்ட்ரா கொடுங்க, எக்ஸ்ட்ரா லோடு கொடுங்க, எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுங்க. அதுதான் யூ ஸ்டார்ட் வென் பெயின் ஸ்டார்ட். வலி ஆரம்பிச்ச உடனே ஆரம்பிங்க. யூ ஸ்டார்ட் வென் யுவர் மசில் சே ஸ்டாப். மசில் நிறுத்துனது இல்லை, அப்பையில இருந்து ஆரம்பிங்க. தட்ஸ் வாட் we mean by exercise. ஓகே, ஸ்டாப். ரைட். இரும்பு தோழர்களே, மீண்டும் உங்களுக்கு ஒரு வணக்கம். அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த பிரின்சிபல் முதல் செஞ்சது வந்து ஃபோர்ஸ்டு ரெப்ஸ். அதாவது ஒருத்தர் ஒரு எக்ஸசைஸ் செய்யும்போது அவர் 10 நம்பர் செய்யறாரு, 12 நம்பர் செய்யறாரு, கூட 2 நம்பர் செய்யுங்க, கூட 3 நம்பர் செய்யுங்க, கூட 5 நம்பர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரை ஃபோர்ஸ் பண்ணணும். அதான் ஃபோர்ஸ்டு ரெப்ஸ். அதாவது யூ ஸ்டார்ட் வென் யுவர் மசில் சே ஸ்டாப். உங்க தசைகள் வந்து நிறுத்துக, போதும்னு அழுகுது, அப்பையில இருந்து ஆரம்பிக்கிறது தான் எக்ஸசைஸ். உங்க தசைகள் வந்து ஐயா வலிக்குதியா அப்படின்னு சொல்லுது, அப்ப ஆரம்பிக்கிறது தான் எக்ஸசைஸ். அதைத்தான் நான் வந்து ஃபோர்ஸ் ரெப்ஸ் சொன்னோம். கூட 2 நம்பர் போடுங்க அப்படின்றோம். அது ஒரு பிரின்சிபல். இப்ப 2வது பிரின்சிபல் என்னன்னா, இப்ப நம்ம செந்தில் வந்து பிசியோதெரபி ஸ்டூடெண்ட். இப்ப என்ன செய்ய போறாருன்னா, வீக்கர் பார்ட் சுட் பி கிவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதாவது நலிவடைந்த பகுதிகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அதாவது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மசல் ப்ரையாரிட்டி பிரின்சிபிள், மசல் ப்ரையாரிட்டி சிஸ்டம். மசல் ப்ரையாரிட்டி சிஸ்டம்னா என்னன்னா, உங்க உடம்பு இருக்கு, நல்லா ஷோல்டர் இருக்கு, செஸ்ட் இருக்கு, ஆர்ம்ஸ் இருக்கு, டெய்லி அதவே செஞ்சதவே செய்யாதீங்க. நல்லா அழகா இருக்கிற நல்ல டெவலப்பான மசிலவே செய்யாதீங்க. எது வீக்கா இருக்கோ அந்த மசிலுக்கு முன்னுரிமை கொடுங்கள். மசல் ப்ரையாரிட்டி, அதாவது ப்ரையாரிட்டி இந்த சென்ஸ். இப்போ நீங்க ஒரு பஸ்ல போறோம், ஒரு பஸ்ல போகும்போது ஒரு வீக்கர் பார்ட் சுட் பி கிவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதாவது நலிவடைந்தவங்களுக்கு முதல் இடம் கொடு. பஸ்ல போகும்போது ஒரு வயதானவர் ஏறுறாங்க, அவர் பெரியவருக்கு இடம் கொடுப்பாங்க. ஒரு வயதான பாட்டி ஏறுறாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுங்க, உட்கார வைங்க. ஒரு கேரிங் விமன் வராங்க, ஒரு கேரிங் விமன், குழந்தை பெற தாயை வந்து அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம்ல. அது மாதிரி நம்ம உடம்புல வீக்கா எது இருக்கோ நம்ம உடம்புல, நீங்க நம்ம உடம்ப வந்து கண்ணாடியில பார்க்கணும். கண்ணாடியில பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். உதாரணமா காப் மசில் நம்மளுக்கு வீக்கா இருக்கும், அப்டமன் மசில் நம்மளுக்கு வீக்கா இருக்கும், முதுகு மசில் வீக்கா இருக்கும், ஃபோர் ஆர்ம்ஸ் மசில் வீக்கா இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து அதிகமா செய்ய மாட்டோம், இக்னோர் பண்ணிடுவோம். அந்த வீக்கர் பார்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், முதல் இடம் கொடுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் வீக்கா இருக்கு, அதை எடுத்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்க வைக்கிறோம்ல, அது மாதிரி. இப்ப மிஸ்டர் செந்தில் வந்து வீக் பாயிண்ட் காஃப் அதை செய்ய சொல்றேன் நான். செய்ய இப்ப நல்லா பாருங்க, மேல ஏறிக்கிட்டாரு. இது வந்து ஸ்டாண்டிங் காஃப் ப்ரைஸ், இந்த மிஷின் பேரு. இங்க பாருங்க, காஃபுக்கு எப்படி பாருங்க அழகா. நீங்க வந்து இதுக்கு வந்து 10 நம்பர், 20 நம்பர், 30 நம்பர் வரைக்கும் கூட போடலாம். ஏன்னா இந்த காப் மசில் இருக்கு பாத்தீங்களா, இந்த காப் மசில் வந்து
தசை நார்களால் நெருக்கமான பகுதி, தசை நார்கள் நெருக்கமான பகுதிக்கு வந்து அதிக நம்பர் கொடுக்கணும், அதிக வெயிட் கொடுக்கணும். இப்போ அர்னால்டு மாதிரி ஆள்லாம் 500 பவுண்டில் செஞ்சார், அது பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அர்னால்டோட குரு ரஜ்பார்க் சொன்னார், அர்னால்டு 500 பவுண்டு போடாத, 1000 பவுண்டு போடு அப்படின்றாரு. ஏன்னா நம்மளுடைய உடல் வந்து நம்ம நடக்கும்போது, இப்போ நம்ம 100 கிலோ இருக்குன்னு, நான் 100 கிலோ, நான் நடக்கும்போது ஒரு காலே வந்து 100 கிலோவை தாங்கிடும். அப்போ இன்னொரு கால்னா 200 கிலோ நான் போடக்கூடிய பவர் உள்ளவன். அது மாதிரி நம்ம வந்து டபுள் வெயிட் போடணும். இதுக்கு பயப்படவே பயப்படாதீங்க. ரைட், இது வந்து ஒரு மெத்தடு. காஃபுக்கு கதறுது பாருங்க, காஃபு. ரைட், ஸ்டாப். தெரியுதா நான்? ரைட், இது வந்து லெக் ரைஸ் பாருங்க, இதே தான். இப்போ என்ன சொல்றேன்னா நான், அதே தான். வீக்கர் பார்ட் சுட் பி கிவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நலிவடைந்த பகுதிகளுக்கு முதலிடம் கொடுங்கள். மசல் ப்ரையாரிட்டி சிஸ்டம், அதாவது எது வீக்கா இருக்கோ அதை செய்யணும். நீங்க நிறைய பேருக்கு பாருங்க, வயிறு வீக்கா இருக்கும், வயிறு பெரிய வயிறா இருக்கும், ஆனா வயிறுக்கே செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து செஸ்ட், ஆர்ம்ஸ், ஷோல்டர்னு மணிக்கணக்கா மற்றவங்களோட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹலோ அப்டமன் செய்ய அப்படின்னா செய்வோம் அப்படின்ட்டு சட்டையை மாட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க வீட்டில் போய் சாப்பிட என்னன்னா வயிறு இன்னும் பெருசாகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன், வீக்கர் பார்ட் சுட் பி கிவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நலிவடைந்த பகுதிக்கு முதலிடம் கொடு. எது உனக்கு நலிவடைந்தது? காஃப் வீக்கு, அடிவயிறு தொப்புளு கீழே தான் ஃபேட் அக்யூமுலேட் ஆகும். அதனால அடிவயிறுக்கு அதிகமாக செய்யுங்க, எக்ஸசைஸ் செய்யுங்க. கார்த்தி செய்கிறாரு பாருங்க, ரொம்ப கஷ்டம். அடிவயிறுக்கு தான் முதல்ல செய்யணும். நீங்க the fat will accumulate under your navel firstன்ற. நீங்க சாப்பிட்ட உணவு உங்க தொப்புளுக்கு அடியில போய் அடி வயிற்றுல தான் போய் தங்கும். அதுல இருந்து தான் குறைக்கணும். நிறைய நம்ம சிட்டப்ஸா போடுறோம் வைங்க, போய் தலையை கொண்டு போய் முட்டிலேயே முட்டுறோம் வைங்க, அது வயிறு குறையவே குறையாது. இந்த எக்ஸசைஸை வந்து ஹாஸ்டல் பையங்க, ரூம்ல உள்ளவங்க, எங்க யார் வேணாலும் செய்யலாம். சும்மா நிறுத்திக்க கார்த்தி கொஞ்ச நேரம். இந்த எக்ஸசைஸை ஹாஸ்டல்ல உள்ள பையங்க, ரூம்ல உள்ள பையங்க எங்க வேணாலும் செய்யலாம். ஒரு சும்மா கட்டில் காலை பிடிச்சிக்கலாம், சுவத்துல ஒரு கயிறை, ஒரு சவரில் ஒரு கையை பிடிச்சிக்கலாம், இல்லை ஒரு கட்டில் கால், இல்லை ஒரு ஸ்டூலை பிடிச்சிக்கலாம், ஒரு டேபிளில் பிடிச்சிக்கிட்டு தரையில் பாயை விரிச்சுக்கலாம். இல்லாட்டா தரையில் வந்து யோகா மேட்டுன்னு இப்போ அமேசான்லாம் விற்கிது, அதை வாங்கி தரையில் விரிச்சுக்கிட்டு, இல்லை ஒரு பெட்ஷீட்டை விரிச்சுக்கலாம். அதெல்லாம் இல்லை சார், ஒன்றுமே இல்லை. ரைட், ஒரு பாயை விரிச்சுக்கோங்க, ஒரு பெட்ஷீட்டை விரிச்சுக்கோங்க, காலை ஏற்றி இறக்குங்க. நிறைய லேடிஸ்கள்லாம் கூட அடிவயிறு குறையணும் அப்படின்னா நீங்கள் பாருங்க, இந்த லெக் ரைஸ் அடிவயிறு காலை ஏற்றி இறக்குனாலே பாருங்க, பாருங்க எவ்வளோ ஈஸியாக செய்கிறாரு பாருங்க. காலை ஏற்றி இறக்குனாலே போதும், அடிவயிறு குறைஞ்சு போயிருங்க. 3 மாதம் இல்லை 6 மாதம். அதே நேரத்தில் எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. எந்த உணவு கேட்டாலும் பிரியாணி வேண்டாம், ஐஸ்கிரீம் வேண்டாம், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேண்டாம், மட்டன் ஃப்ரைட் ரைஸ், எதையுமே வேண்டாம். நான் எதையும் கொண்டாங்க, நான் எல்லாத்தையும் திம்பேன் அப்படின்னு சாப்பிட்டுக்கிறதும் வைங்க. ஸ்டொமக் இஸ் நாட் அ டஸ்ட்பின். வயிறு வந்து வயிறை ஒரு குப்பை தொட்டி ஆக்காதீங்க. வயிறு வந்து ஒரு ஃபில் ஆஃப் த பிளாங்க்ஸ். சரியான வார்த்தையை போடுங்க, அப்போதான் அது கரெக்டாக சூஸ் ஆகும். அந்த வார்த்தை முழு வாக்கிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் நீங்கள் வயிற்றுல போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வயிறு குறையவே குறையாது. ஓகே, ஸ்டாப். இப்போ வந்து ஹேங்கிங் லெக் ரைஸ், வந்து அது வந்து லையிங் லெக் ரைஸ். இது வந்து ஹேங்கிங் லெக் ரைஸ். ஹேங்கிங் லெக் ரைஸ் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப டஃப்பு, வெரி வெரி டிஃபிகல்ட்டு. அந்த சார்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டு போட்டிருப்பான், ஃபுல் ரெட் மார்க் போட்டிருப்பான். தொங்கிக்கிட்டு காலை ஏற்றி இறக்குறது, இந்த தொங்கிக்கிட்டு காலை ஏற்றி இறக்குறது தான். வெர்டிகலா தொங்கிக்கிட்டு காலை ஏற்றலாம், படுத்துக்கிட்டு காலை ஏற்றலாம், ஒவ்வொரு ஸ்டைல்லையும் செய்யலாம். பட் எனிவே காலை நீங்கள் மேலே ஏற்றி இறக்குறீங்கல்ல, அதுதாங்க பெஸ்ட் எக்ஸசைஸ். இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து அந்த மாதிரி டெவலப் ஆகாமல் இருக்கு பாருங்க மசில், கீழ்ப்படியாத தசைகள், அதுக்கு நம்ம வந்து தண்டனை கொடுக்குறோம். ஸ்டப்பான் மசில்ஸ் ஷுட் நாட் பி கிவன் மெர்சினஸ். தட் மீன்ஸ் கீழ்ப்படியாத தசைகளுக்கு இரக்கம் காட்டாதே, கீழ்ப்படியாத தசைகளுக்கு தண்டனை கொடுன்றேன். ஷுட் பி கிவன் பனிஷ்மெண்ட். அப்போ நீ வந்து அடிவயிறு பெருசாகுதா, அதுக்கு நல்ல காலை ஏற்றி இறக்கு. போடுங்க ராஜா, போடுங்க. இப்போ நம்ம பழனி போறாரு, பிடிச்சிக்க, அப்படியே சும்மா அப்படி பிடிச்சிக்க, ரொம்ப தள்ளாத, அப்படியே ஏற்றி இறக்கு. அங்கே பாருங்க, காலை லெக் ரைஸ், அதான் காலை ஏற்றி இறக்குறாரு பாருங்க. காலை அப்படி ஏற்றி இறக்கும் போது அடிவயிறு நல்லா பிடிச்சிக்க. ரைட்டு, ஒரு 10 நம்பர் போடு. அங்கே பாரு. இதை நீங்கள் ஜிம்மில் அழகாக செய்யலாம். நீங்கள் உங்கள் புல்லப்ஸ் பாரு எங்கேயாவது ஜிம்மில் இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது உத்தரம் ஸ்லாப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் தொங்கிக்கிட்டு காலை ஏற்றி இறக்கலாம். அடிவயிறு நல்லா இருக்கும். இதை உங்களால் போட கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஒரு பாயை விரித்து, தரையில் பாயை விரித்து, பெட்ஷீட்டை விரித்து நீங்கள் லையிங்கில் போடுங்க, படுத்துட்டு போடுங்க, போதும். தேங்க்யூ. கஷ்டமாக இருக்கும். ரைட்.
இப்போ நீங்க வந்து பாத்தீங்க, அதாவது கீழ்ப்படியாத தசை, அதாவது நான் என்ன சொன்னேன்னா வீக்கர் பார்ட் ஷுட் பி கிவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதாவது நலிவடைந்த பகுதிகளுக்கு முதலிடம் கொடு. நலிவடைந்த பகுதிகள்லாம் என்ன? அடிவயிறு, காஃப், ஃபோர் ஆர்ம்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். செஸ்ட், ஷோல்டர், ஆர்ம்ஸுமே நம்ம எடுத்து செஞ்சோம்னு வைங்க, அதனால நம்மளுக்கு வந்து வீக்கான பகுதி இன்னும் வீக் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா? இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ். ஸ்டாப். ரைட். இது ஃபோர் ஆர்ம்ஸ். இது ஒரு மெத்தடு. நல்லா இன்னும் 2 பிளேட் சேர்த்துக்க. இந்த 2 பிளேட் சேர்த்துங்க. இன்னும் 2-3 பிளேட் கூட சேருங்க. ஹெவியா பட சொல்றேன். இப்ப நான் என்ன சொன்னேன்னா வீக்கர் பார்ட் ஷுட் பி கிவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நலிவடைந்த பகுதிகளுக்கு முதலிடம் கொடு. வீக்கா எந்த மசில் இருக்கோ அதுக்கு முன்னுரிமை கொடு. காஃப் வீக்கா இருக்கா, அப்போ அப்டமன், லோவர் அப்டமன் வீக்கா இருக்கு, ஃபோர் ஆர்ம்ஸ் வீக்கா இருக்கு, அதுக்கு நீங்க முன்னுரிமை கொடுங்க. செஸ்ட், லேட்டு, ஷோல்டர் போடுறத விட இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரைட், போதும் படிக்கீங்க. இப்போ ஹாஸ்டல் பையன் எல்லாம் கம்பேர் பண்ணுங்க. ஹாஸ்டல் பையங்க, நம்ம இது வில்லேஜில் இருக்கிற பையங்க, இந்த மாதிரி பொதுவான ஜிம்முகளில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, கோச் இல்லாத இடங்கள்ல நீங்கள் வந்து அருமையாக இந்த மாதிரி என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப பழகிக்கங்க. எக்ஸசைஸுக்கு பேர், அந்த பிரின்சிபல்ஸ் பேர், ரெப்ஸு பேர், செட்ஸு பேர், என்னென்னு பேர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கீங்க சார், நான் என்ன வேலைக்கு சார் போகலாம்? +2 முடிச்சிருக்கீங்க, என்ன வேலைக்கு சார் போகலாம்? டிகிரி முடிச்சிருக்கீங்க, காலேஜ் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் டிகிரி +2 10th முடிச்சிருந்தீங்கன்னா அழகா நீங்கள் ஜிம்மு கோச்சாவே ஆகலாம். அதுக்கு ஒரே ஒரு வழி, நான் ஈஸியான வழி சொல்கிறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு இருக்குது. சென்னையில் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ், +2 முடிச்சிருக்கீங்களா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிகிரி முடிச்சிருக்கீங்களா டிப்ளமோ கோர்ஸ், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் இருக்கு. அதனால அழகா அந்த கோர்ஸை நீங்க முடிச்சீங்கன்னா நிறைய ஜிம்முகளுக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்டரா போகலாம். இப்போ நிறைய ஜிம்முகளுக்கு, இப்போ நான் 10th 20 வயசு தான் சார் ஆகுது, நல்லா இன்ஸ்ட்ரக்டரா போங்க. மெட்ராஸ்ல எல்லாம் பெரிய பெரிய ஜிம்முகளை திறந்துருக்காங்க. அருமையான சம்பளம், உங்களுக்கு 15,000 20,000 கொடுப்பாங்க. அதை வச்சு அப்படியே நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். அப்புறம் மெட்ராஸ்ல இருந்து இந்த கவர்மெண்ட் சர்டிபிகேட்டை நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்க வந்து இந்த சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி ஊர்களுக்கு போகலாம். நான் வளைகுடா நாடுகள் இருக்கு பாருங்க, பூமி கீழே பெட்ரோல் கிடைக்குது பாருங்க, வளைகுடா நாடுகள், முஸ்லிம்ஸ் நாடுகள், அந்த நாடுகள்ல நிறைய ஜிம்முகள் இருக்கு. அங்கெல்லாம் நீங்க வந்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல சம்பளம். நீங்க வந்து யூரோப்பியன் கண்ட்ரி, பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து அந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு போகலாம். நீங்க நல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கா, அமெரிக்காவுக்கு போகலாம். நீங்க வந்து நல்ல கோச் ஆகலாம், அங்க போய் ட்ரெயினர் ஆகலாம், கோச் ஆகலாம். நீங்க வந்து பர்சனல் கோச் ஆகலாம். தனியா ஒரு ஆளுக்கு விஐபிக்கு போய் வீட்டிலேயே போய் கிளாஸ் எடுக்கலாம். அப்ப அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சம்பளம் வரும். ஒரு 10-20 வருஷம் நீங்க வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு அப்புறம் ஒரு காசு சம்பாதிச்சுட்டு வந்து உங்க உள்ளூர்ல வந்து நீங்க வந்து நல்ல ஒரு ஜிம்மு போடலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் பண்ணலாம், உங்க வீட்டுல ஒரு வீடு வாங்கி கட்டலாம், அக்கா தங்கச்சிகளுக்கு மேரேஜ் பண்ணலாம். உங்களுக்கு அருமையான ஸ்கோப் இருக்கு. இப்ப நம்ம படிச்ச உடனே கேட்கறோம், இந்த படிப்பு படிக்கிறியே அதுக்கு ஸ்கோப் என்ன? மெடிக்கல் காலேஜில் படிக்கிறோம், அந்த படித்த சப்ஜெக்டை அப்ளை பண்ணுறோம். இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான், படித்த காலேஜை அப்ளை பண்ணுறான். லா காலேஜ் படிக்கிறான், அந்த அப்ளை பண்ணுறான். அதெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அது முடித்த உடனே வேலை கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ், இது கேட்டரிங்லாம் படித்து முடித்த உடனே வேலை இருக்குது. ஜிம்முக்கு வேலை இருக்கா? ஜிம்முக்கு வேலை இருக்கு. நீ இந்த கோர்ஸை மட்டும் படிச்சேன்னா நீ வந்து உலகத்துல எங்கேயும் போய் வேலை பார்க்கலாம். நல்லா ஜிம்மு அந்த ஒவ்வொரு எக்ஸசைஸோட பேரை தெரிஞ்சுக்கோங்க, பர்பஸை தெரிஞ்சுக்கோங்க, எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க, அது எந்த மசாலில் உழுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா விவரங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு நல்ல கோச் ஆயிடலாம். ஆனா நீங்க நல்ல விவரமா படிக்கணும். இப்போ எனக்கு எங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரு, அவர் சொல்லி கொடுத்ததை நான் கத்துக்கிட்டேன். அதுக்கு மேல நிறைய புஸ்தகங்கள் நான் படிச்சேன். அதுக்கு மேல நான் புத்தகங்கள் படித்தேன். அது மாதிரி நம்மளை டெவலப் பண்ண மாதிரி நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கணும். டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா நல்ல சம்பளம். நாங்களாம் இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போக முடியாது. பிள்ளை குட்டியோட இருக்கிறவங்க எங்க போக முடியும்? குன்னாச்சட்டிலே குதிரை ஓட்ட வேண்டியதுதான். அதனால இளைஞர்கள் இதை பார்த்துட்டு நல்லா நீங்க வாய்ப்பை பயன்படுத்துங்க. நல்ல கோர்ஸ் இருக்கு. மெட்ராஸ் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில, சென்னை ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில கோர்ஸ் இருக்கு. நல்லா அதை நெட்ல போய் பாருங்க. ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மி. ரேட்டு கம்மி. நீங்க மற்ற பிரைவேட்ல எல்லாம் போனீங்கன்னா 40,000 50,000 வாங்குவாங்க. இது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு, வேலிடானது, கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அது. ஓகே, நல்லா செய்யலாமா? ஓகே, தேங்க்யூ.